திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எம்ஜிஆர் சாலையில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் என பகுதியை சேர்ந்தவர்கள் வ.உ.சி.யின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மரியாதை செய்து 50% அமெரிக்க வரி விதிப்பை கண்டித்து அந்நிறுவனங்களில் பொதுமக்கள் பருகும் பானமான கொக்ககோலா மற்றும் பெப்சியை ரோட்டில் ஊற்றி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கெடுதல் மிக்க இதுபோன்ற அயல்நாட்டு பானங்களை பருகுவதை நிறுத்திவிட்டு உள்ளூர் பானங்களான இளநீர், மோர், கம்மங்கூழ், கரும்பு ஜூஸ் போன்ற உடலுக்கு ஆரோக்கியமானவைகளை பருக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எம். ஈஸ்வரன், கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க திருப்பூர் மாவட்ட தலைவர். இன்றைக்கு வ.உ.சி.யினுடைய பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் விழாவை சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பில் பல்லடத்தில் இன்றைக்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவான முடிவு. வ.உ.சி.யினுடைய எந்த நோக்கத்துக்காக வ.உ.சி. இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்கா இன்றைக்கு இந்திய பொருள்களினுடைய இன்றைக்கு 50% வரி போட்டு இருப்பதை கண்டிக்கிற வகையில் அமெரிக்கா பொருட்களை இங்கே உபயோகப்படுத்துவது இல்லை என்று முடிவெடுத்து கொக்ககோலா இவை இன்றைக்கு நாங்கள் இங்கே வீதியிலே ஊத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும். அமெரிக்கா பொருட்களை நாம் உபயோகிக்க கூடாது. விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இளநீ மற்றும் பாலிலிருந்து வரக்கூடிய மோர், தயிர் போன்றவற்றையும் அதே போல கரும்புச்சார் போன்றதையே நாம் வாங்கி நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்கிற போல இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இளநீ மற்றும் மோர், தயிர் மற்றும் கரும்பு ஜூஸ் போன்றது, அதுபோல கம்மங்கூழ்களை போன்றவற்றை நாம் இன்றைக்கு அருந்திக் கொள்ளுவது, இப்படி கொக்ககோலா போன்ற இந்த பொருள்களை எல்லாம் புறக்கணிப்பது என்று இன்றைக்கு முடிவெடுத்து தெருவிலே ஊத்தி இருக்கிறோம். இது மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை பல்லடம் மண்ணிலிருந்து நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த அறிவிப்பை இந்திய முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களும் இதை கையாள வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். அதனால என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறீங்க? இதனால என்ன நன்மை ஏற்படுங்கிறீங்க? கொக்ககோலாவால் நிச்சயமாக உடல் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஆய்வறிக்கையின்படி தெரிகிறது. ஆனால் கம்மங்கூழாலோ, மோராலோ, இளநீராலோ, கரும்பு ஜூஸாலோ இதுவரை எந்த பாதிப்பும் வரவில்லை என்பது தெரிகிறது. ஏற்கனவே ஒரு முறை கொக்ககோலாவை புறக்கணித்தோம். ஆனால் இன்றைக்கு அதை அமெரிக்கா சொல்லி இருக்கிறது, முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரதான கோரிக்கை.